very good morning, dear friends. This morning I would like to share a few things from another interesting character, and his name is Onesimus. இந்த Onesimus குறித்து நாம் Philemon அந்த புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். In the letter of Philemon we see Onesimus was a slave. அவர் ஒரு அடிமையாக Philemon கூட இருக்கிறார். Philemon குறித்து சில வார்த்தைகள் சொன்னா, அவருடைய பேருடைய அர்த்தம் affectionate, மிகுந்த அன்போடு இருக்கிற ஒரு மனுஷன். Philemon means affectionate person. அது மாத்திரம் இல்ல, பவுலும் Philemon குறித்து என்ன சொல்றாருன்னா, அநேக ஊழியர்களை அவர் நல்லா உபசரிச்சு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி அன்பு காமிக்கிற ஒரு மனிதன். அது மாத்திரம் இல்ல, அவருடைய வீட்டுல தான் சபையை நடத்தினார். In his house only the house church was running. He was a very hospitable and a loving person. So he was having Onesimus as his slave, but the story goes like this, that he runs away. Some scholars say that he stole some money. Scholars என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு பெரிய அமௌண்ட் காசு திருடி அவர் ஓடி போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். So இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா, அந்த Onesimus அந்த வேர்டோட மீனிங் என்னன்னா யூஸ்ஃபுல், நல்ல உபயோகம் இல்லை. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், ஒனிசிமஸ் உண்மையிலே உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாக இருக்கிறானா இல்ல, திருடி ஒரு தவறான ஒரு சூழ்நிலையில he is in a very wrong state, he is stuck, he is not actually useful. In an affectionate house, an affectionate leader, he was with an affectionate leader, but now he stole, he runs, and he is in a hopeless situation, not knowing. Maybe out of ignorance, unknowingly he was led into the temptation. He did something, ஒரு தவறான காரியத்தை செஞ்சுட்டு அவர் ஓடிட்டாரு. ஆனா அந்த கதை அங்கேயே நிக்கல. ஒனிசிமஸ் என்ன பண்றாருன்னா, அந்த ரோம்ல அந்த நேரத்துல பவுல ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கும்போ அவர் யோசித்திருப்பாரு, ஐயோ நான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கிறேன், என்னுடைய எஜமான் Philemon எவ்வளவு அன்பான ஒரு மனிதன், அநேக நேரத்துல பவுலெல்லாம் வந்திருக்கிறாரு, அங்கெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு, நல்ல ஆண்டவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன்னு, அப்படிப்பட்ட ஒரு எஜமான நான் துரோகம் செஞ்சிட்டேன்னு சொல்லி அவர் அங்கேயே நிக்கல. He went to Paul, and Paul disciples him, equips him, and he molds him, and then he writes a word to Philemon, which is in chapter 1 verse 11. Paul says, Onesimus has not been of much use to you in the past, but now he is very useful to both of us. இப்போ ஒரு யூஸ்லெஸ்ஸா இருந்த ஒனிசிமஸ் இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறான்னு சொல்லி பவுல் ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து, பவுல் என்ன பண்றாரு, இந்த ஒனிசிமஸ் Philemon அனுப்புறாரு. அதுக்கப்புறம் நிறைய அந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ல பார்த்தோம்னா, அதுக்கு பின்பதாக இந்த ஒனிசிமஸ் அந்த எஃபிசி சபைக்கே ஒரு பிஷப்பாக, ஒரு பெரிய ஒரு லீடராக மாறுறத அநேக புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். சோ அங்க என்ன நடக்குதுன்னா, ஒனிசிமஸ் ஒரு பெரிய தவறை செய்யறார். He could have stayed in the guilt. Oh, I made a mistake, I sinned அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். But he made use of the second chance, and the opportunity யூஸ் பண்றத பார்க்கணும். அநேக நேரத்துல நாம் ஏதாவது ஒரு தவறை நம்ம செஞ்சு ஆண்டவருக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, நம்ம குடும்பத்துக்கு விரோதமா ஒரு தவறு செஞ்சு நம்ம அந்த கில்ட்ல போய், ஐயோ நான் தவறு செஞ்சிட்டேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், அதிலே நம்ம இருந்து போயிடும். ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற அந்த செகண்ட் சான்ஸை நிறைய தடவை நம்ம யூஸ் பண்றது இல்லை. அந்த ஒனேசிமஸை போல அந்த செகண்ட் சான்ஸை ஆண்டவர் நம்மளுக்கு எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார். சேட்டன் நம்மளுக்கு சொல்லுவான், இல்ல நீ முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, சாத்தான் சொல்லுவான், பொய் சொல்லுவான். ஆனா ஆண்டவர் எப்பவுமே நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பான், எப்ப மை சைல்ட் வில் கம் பேக் அப்படின்னு. ஸோ அந்த செகண்ட் சான்ஸ்க்கு நம்ம செவி கொடுத்து நம்மளை அர்ப்பணித்தோம் என்றால் ஒனிசிமஸை போல நம்ம ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியும். May God bless you. Have a great day.